மாணவ கண்மணிக்கும் காலை வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எல்லாம் பொங்கல் லீவ் போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படி தானே? சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களாப்பா? சரி, ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த விளக்கை பற்ற வச்சு மேலே வைப்போமா கீழே வைப்போமா? மேலேன்னா என்னது? இருட்டாயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சு. அப்போ என்ன செய்வாங்க அம்மாலாம்? விளக்கு என்ன செய்வாங்க? மெழுகுதிரி என்ன செய்வாங்க? பற்ற வச்சு எங்கே வைப்பாங்க? மேலே வைப்பாங்களா டேபிளுக்கு கீழே வைப்பாங்களா? ஏன் மேலே வைக்கிறாங்க டேபிளுக்கு மேலே? அப்போ தான் எல்லாத்துக்கும் என்ன இருக்கும்? வெளிச்சம். நம்ம எப்படி இருக்கணும்? என்ன பிள்ளைகளாக இருக்கணும்? வெளிச்சம் உள்ள பிள்ளைகளாக இருக்கணும் இல்லையா? மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்திருக்கலாகாது. அது எப்படி இருக்கணுமா? வெளிச்சமாக இருக்கணும். நமக்கு வெளிச்சத்தை தரக்கூடியது நமக்கு நம்ம உறுப்பில் ஒரு வெளிச்சமாக இருக்கணும். அது என்ன உறுப்பு? கண். அருமை. நம்ம உறுப்பில் இருக்கிறதுல கண் எப்படி இருக்கணும்னா வெளிச்சமாக இருக்கணும். பார்க்காதே பார்க்காதே பாவத்தை பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே செல்லையும் பார்க்காதே, பார்க்காதே பார்க்காதே பாவத்தையும் பார்க்காதே. அப்போ இந்த கண் நம்ம எப்படி இருக்கணும்னா தெளிவாக இருக்கணும், வெளிச்சமாக இருக்க வேண்டும். நம்ம உறுப்பில் மிகவும் பிரதானது கண். இந்த கண் என்னென்ன பார்க்குது பாருங்கள், என்னென்ன பார்க்குறோம். ஆனால் புஸ்தகத்தை உட்காந்து ஒரு மணி நேரம் உட்காந்து படிக்கிறோமா? படிக்கிறியா? யாரெல்லாம் நான் புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் தினமும் காலையில் எழுந்திரித்து புஸ்தகம் வாசிக்கிறேன். நல்ல பிள்ளை, வெரி குட். கவனிங்க, நீங்கள் புஸ்தகத்தை எப்படி பார்க்குறீங்க? எப்படி வாசிக்கிறீங்க? கீழேருந்து வாசிக்கிறீங்களா மேலேருந்து வாசிக்கிறீங்களா? மேலேருந்து வாசிக்கிறீங்க. எப்படி குனிந்து வாசிக்கிறீங்களா இப்படி தூக்கி வாசிக்கிறீங்களா? நம்ம தலையை குனிந்து என்ன செய்கிறோம்? புஸ்தகத்தை வாசிக்கிறோம். எவன் ஒருவன் தன்னுடைய புஸ்தகத்தை குனிந்து வாசிக்கிறானோ அந்த புஸ்தகம் என்ன செய்யும்? உன்னை வாழ்க்கையில் உயர்த்தும். ஆகவே அன்பு மாணவர்களே, நாம் இருட்டில் இருக்கக்கூடாது, நாம் வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். புரியுதுங்களா? இப்போ மெழுகுதிரி எடுத்து நம்ம கட்டளைகளை வச்சா வெளிச்சம் கிடைக்குமா? கிடைக்காது. கார்த்திகிட்ட இருக்க கலைத்திறன் என்ன? நல்லா படம் வரைவான் இல்லையா? சொன்னா தான் வரைகிறான். அவனா இஷ்டத்துக்கு வரைகிறானா? வரைகிறதில்ல. ஒரு கவிதை எழுதுறீங்க, அது சொன்னாதான் ஆசிரியர் சொன்னாதான் என்ன செய்றீங்க? எழுதுறீங்க. ஆனால் சுயமாக எழுதுறீங்களா? யாருமே எழுத மாட்டேங்கிங்க. அன்பு குழந்தைகளே, உங்களிடத்தில் என்ன வெளிச்சம் இருக்கோ அதை நீங்கள் தான் என்ன செய்யணும்? வெளியே கொண்டு வரணும். ஆகவே அன்பு குழந்தைகளை நாம் எல்லோருக்கும் வெளிச்சம் தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இந்த கண் நல்லதையே பார்க்கணும், தீயதை பார்க்கக்கூடாது என்று சொல்லி வாய்ப்பு தந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி, வணக்கம்.